சுமார் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுக்கூட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்துல விஜயமங்கலத்துல வந்து நாளைக்கு, அதாவது 18/12/2025 நாளைக்கு வியாழக்கிழமை அங்க செங்கோட்டையன் தலைமையில அவர் செய்த ஏற்பாடுகள் மத்தியில இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, பெரிய பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா இதை சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த நேரம் கூட அந்த மைதானத்துல இன்னும் கூட அந்த ஏற்பாடுகள்ன்றது போய்கிட்டே இருக்கு. ஏற்பாடுகள்ன்றது நிக்காம போயிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா அந்த ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. எதுக்காகன்னு இந்த தீவிரம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கரூர் சம்பவத்தினால தான் இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. என்னென்ன வேணுமோ எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் வந்து விஜய்க்கான மாநாடா, இல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கான மாநாடான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது பொதுக்கூட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கான பொதுக்கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் அதுல என்னென்ன விஷயங்கள கத்துக்கினாரு, அங்க நடந்த ஒரு சம்பவம் இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துல இனிமேல நடக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுல கரெக்டா பார்த்து எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு வராங்க ஏற்பாடுகள்லாம். அந்த ஏற்பாடுகள் என்னென்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு சாதாரணமாவே கூட்டம் அதிகமாக கூடும் எப்பவுமே. கூட்டம் எப்பவுமே அதிக அளவு இருக்கும். ஆனா வந்து இந்த கூட்டம் அதிகமா இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. அந்த கூட்டத்தை இவங்க எப்படி வழி நடத்துறாங்க, அது எப்படி மெயின்டைன் பண்றாங்க, அந்த கூட்டத்துல எந்த ஒரு சம்பவமும் நடக்காம எப்படி பாத்துக்கிறாங்கன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கூட்டம் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. புஷி ஆனந்தே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. எல்லா கட்சி மீட்டிங்கும் மக்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது டிவிக்கு மட்டும்தான் கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது தான் ஒரு ரொம்ப பெரிய சவாலா இருக்குது. அந்த சவாலை வந்து இந்த பொதுக்கூட்டத்துல முறியடிப்பாங்கன்றது நம்பப்படுது. விஜய் என்ன பேச போறாரு, எப்படி பேச போறாருன்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் பேசுறாரு. 12 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுறாரு. அவருக்காக நிறைய மக்கள் வராங்க அந்த இடத்துல. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து அந்த மக்களுக்கு கண்டிப்பா போதாது. விஜய் வந்து ஒரு 30 நிமிடம், குறைஞ்சபட்சம் 30 நிமிடமாக பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா பிரீஃபாகவும் சொல்லுவாரு, மக்களுக்கும் நல்லா புரியும். இப்போ நாளைக்கு நடக்க போற இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்றத பத்தி லைன் பை லைனா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபுல்லா ஒரு ஒரு பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதான் ஒரு 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 பாக்ஸ். ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு 500 பேர் கெப்பாசிட்டி. அந்த அளவுக்கு தான் நிக்கணும். அவங்களுக்கு தேவையான தண்ணியும் அங்க இருக்கணும்னு சொல்லி காவலர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க டிவிக்கு. ஏன்னா அந்த தண்ணி தேவைக்குன்றதுக்காக ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அங்கே அந்த தண்ணி, அவங்களுக்கு தேவையான தண்ணி அங்கே வச்சிடணும் அப்படின்னு சொல்லி காவலர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா மக்கள் நிக்கிற இடம் மொத்தமே வந்து அந்த மண்ணு மொத்தம் ஃபுல்லா கவர் பண்ணி கிரீன் மேட்லயே கவர் பண்ணிருக்காங்க. மண்ணு மேல இல்லாத அளவுக்கு ஃபுல்லா கிரீன் மேட் போட்டு அதை கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இன்று காலை வந்து அந்த மைதானத்தை, அதாவது அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய மைதானத்தை காவலர்கள் ஆய்வு செய்த பொழுது அங்க வந்து அந்த தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணீர் வந்து பற்றாக்குறை இல்லாம நீங்க எவ்வளவு தண்ணி ஏற்பாடு செய்திருக்கீங்களோ அதை விட ஒரு ஒரு லட்சம் தண்ணீர் பாட்டில்களை அதிகமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து காவலர்கள் அறிவுறுத்தியதாகவும், அப்புறம் வந்து இப்ப மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கட்டப்பட்டுள்ள அந்த தடுப்பு சுவர்கள் வந்து ஒரு லேசான தடுப்பு சுவராக இல்லாமல், அதாவது அந்த ரெடி பண்ணியிருக்க அந்த சுத்தி தடுப்பு போட்டிருக்காங்க, அது வந்து கொஞ்சம், அதாவது மக்கள் வந்து அதுல ஏறி நிக்கிறதுனால அது சாயக்கூடும். அது சாய்ந்துச்சுன்னா மக்களுக்கு அடிபடக்கூடும். இதனால வந்து அந்த தடுப்புகள் வந்து ரொம்ப வலுப்படுத்தும்படி, அதாவது அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அது எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு, கீழே விழாத அளவுக்கு, மக்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பாத்துங்க அப்படின்னு காவலர்கள் காலையில தமிழக வெற்றி கழகத்திடம் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிற திடல் வந்து பாத்தீங்கன்னா 16 ஏக்கர் பரப்பளவுல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செங்கோட்டையன் தலைமையில. செங்கோட்டையன் தலைமையில ஏற்பாடுகள் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூட அவரோட தலைமையில ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறக்கூடியவர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, டிவிகே தொண்டர்கள் வந்து ஒரு 10,000 பேர், மக்கள் வந்து ஒரு 25,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனா அவர் சொல்லி இருக்கிற எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா தொண்டர்கள் 10,000மும் மக்கள் வந்து 25,000 பேர் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல வந்து 72 மருத்துவர்கள் மற்றும் 120 செவிலியர்கள் இவங்க சேர்ந்து உள்பட்ட ஒரு மருத்துவ முகாம்கள் வந்து அங்க நிறுவப்பட்டிருக்கு. மருத்துவ முகாம் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில ஏதாவது யாருக்காவது ஏதோ ஒரு நடந்துச்சு, உடல் கோளாறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சுன்னா, அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு முன் ஏற்பாடு தான் அது. ரொம்ப முக்கியம். மருத்துவம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த முகாம்கள் வந்து நிறுவப்பட்டுள்ளது. இதுல வந்து 72 மருத்துவர்களும், 120 செவிலியர்களும் இதுல உள்பட இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சின்டாக் டேங்க் தண்ணீர்கள் வைக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வந்து அந்த கழிப்பிடம் போறதுக்கு, அப்புறம் வந்து கை கழுவுறதுக்கு, அந்த மாரி ஒரு சில விஷயங்களுக்காக அந்த தண்ணீர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. 20 கழிப்பிடங்கள். அதாவது அந்த வரக்கூடிய மக்கள் அவசரத்திற்காக செல்லக்கூடிய கழிப்பிடங்கள் 20 வந்து அங்க வந்து நிறுவப்பட்டிருக்கு. 80 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா, வாகனங்கள் நிறுத்தத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் வசதி. அது இல்லாம மக்கள் வந்து எக்ஸிட் ஆகறதுக்காக 16 வழிகள். நிகழ்ச்சி ஆமா. முடிச்சுட்டு போறதுக்கு எந்த ஒரு தடங்கலும் இல்லாம, அதாவது எந்த ஒரு தடுமாற்றமும், எந்த மோதலும் இல்லாமல் கரெக்ட்டா அவங்க நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வெளிய போறதுக்காக 16 ரூட், அதாவது 16 வழி அவங்க வெளிய போறதுக்காக அமைச்சு வச்சிருக்காங்க. 16 வழி. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா போகும்போது தான் ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது நடக்குது. நெரிசல்ல ஏதாவது நசுங்கப்பட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால அந்த 16 வழிகள்ன்றது ரொம்ப முக்கியமான நல்ல விஷயமா இருக்கு. செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் எதனா குறைபாடுகள் இருக்குதான்ட்டு அந்த நிகழ்ச்சி திடல்ல வந்து இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆய்வு செஞ்சுட்டே இருக்காங்க. ஏதாவது குறைபாடுகள் இருக்குதா, நம்ம ஏற்பாடு பண்ண விஷயங்கள் சரியா இருக்குதா, அந்த ஏற்பாடுகள்லாம் சரியா நடக்குதா, நடைமுறையில் இருக்குதா, அதெல்லாம் வந்து இன்னுமே கூட, அதாவது நாங்க இப்ப வீடியோ போடுற இந்த நிமிஷம் கூட அவங்க செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து கரூர் சம்பவத்தினால அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அந்த துயரத்தினால அவங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது பிரச்சனை கூட, அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த திடல் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல இருக்கு. ஹைவேஸ்ல இருந்து ஒரு 250 மீட்டர் உள்ள வச்சுதான் இந்த திடல் வந்து ஏற்பாடு. ஆமா, கண்டிப்பா. அதாவது அந்த ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால காவலர்கள் வலியுறுத்தின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த அந்த இடத்திற்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையில வந்து ஒரு 250 மீட்டர் இடைவெளி நீங்க விட்டுருக்கணும். அந்த இடம் வந்து காலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் காவலர்கள் வலியுறுத்தியபடி அந்த 250 மீட்டரை வந்து அந்த மைதானத்திற்கும் அந்த நெடுஞ்சாலைக்கும் இடையில விடப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ விஜய் வந்து நின்னு பேசக்கூடிய அந்த இடத்திற்கும், மக்கள் நிற்கக்கூடிய இடத்திற்கும் இடையே வந்து ஒரு 50 மீட்டர் விடணும் அப்படின்னு வந்து காவலர்களால் வலியுறுத்தப்பட்டு, அதுக்கேத்த மாரி அந்த விஜய் நிற்கக்கூடிய அந்த வாகனத்திற்கும் அவர் பேசக்கூடிய இடத்திற்கும் இடையே, மக்களுக்கும் இடையே ஒரு 50 மீட்டர் இடைவெளி விடப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அந்த வாகனத்தால ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அந்த வாகனத்தால நெரிசல் ஏற்பட்டு ஏதாவது ஒரு குளறுபடி ஆயிடுமா, ஏதாவது பிரச்சனை வந்துருமான்றதுக்காக காவலர்கள் சொன்னபடி அந்த வாகனத்திற்கும் மக்களுக்கும் இடையே ஒரு 50 மீட்டர் இடைவெளி விடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஃபைனலா நாளைக்கு வந்து காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் வரக்கூடிய இடத்தினால், அவர் போகக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய இடத்துக்கு பின்னாடியே வண்டியில ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யறதுனாலும் சில பிரச்சனைகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் முன்னாடி, அதாவது அவர் லேட்டா வராரு நாங்க குற்றச்சாட்டு சொல்லல, அவரு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஏற்பாடுகள் செய்ததற்கான ஒரு பெரிய பலனா இதனால அமையும்ன்றத நாங்க இந்த வீடியோல சொல்லிக்கிறோம். ஃபைனலா எல்லா ஏற்பாடுகளுக்கும் பிறகு இந்த பொதுக்கூட்டம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இந்த பொதுக்கூட்டம் விஜய் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொதுக்கூட்டமா இருக்கும். ஏன்னா ஈரோடுல அவர் செங்கோட்டையன் அவர்களோட ஒரு மாஸ் காட்டக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாகவும் இது இருக்கும். அதனால இந்த பொதுக்கூட்டத்திற்கு போகக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கூட்டம் அதிகமா தான் வரும். அதனால இந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் இவர்கள்லாம் இந்த நேரலையில பாருங்க. தயவு செஞ்சு அந்த கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க உங்களுக்கு ஆசையா இருக்கலாம் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஒரு நேரம் வரும். ஆனா இது வந்து அதற்கான சமயம் கிடையாது. அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லாம் வர வேணாம் அப்படின்னு காவலர்களும் வலியுறுத்தி இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இதனால வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைனால அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும்ன்றது கரூர் சம்பவம் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால
தமிழக வெற்றி கழகமும் நம்ம 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 மாநிலத்துல ஒரு கட்சி, அதுவும் ஒரு கட்சி தான். ஆனா அவங்களுக்கும் நம் ஒத்துழைப்பு தரணும். அவங்க நடத்தக்கூடிய கூட்டத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல், எந்த உயிர் சேதமும் இல்லாமல் நீங்களும் உங்களை பத்திரமா பாத்துக்கங்க. வண்டியில வரக்கூடியவங்க பத்திரமா வாங்க, பத்திரமா போங்க. முக்கியமா இந்த கர்ப்பிணி பெண்கள், இந்த வயதானவர்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் தயவு செஞ்சு வர வேணாம். வருவதை தவிர்த்து விடுங்கள். உங்களை முதலில் நீங்கள் பார்த்து விடுங்கள். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களை பார்க்கலாம். அதனால கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அது சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது நாங்கள் பாயிண்ட் விட்டுருந்தாலும், நீங்க பேசுனது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லலாம். எங்க கோச்சிக்க மாட்டோம். அதை வச்சு நாங்க எங்களை திருத்திக்க தான் பார்ப்போம். அதனால நீங்க கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.